காலை வேளையிலும் கூட தெய்வ சமூகத்திலே வந்து தேவனை துதிக்க, விண்ணப்பங்களை ஏறெடுக்க, வேத வசனங்களை தியானிக்க தேவன் தந்திருக்கிறதான இப்படிப்பட்டதான நல்ல கிருபைகளுக்காக, வாய்ப்புகளுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட சங்கீதங்களின் புத்தகம் 131 சங்கீதம், 132 சங்கீதம். சங்கீதங்களின் புத்தகம் 131 சங்கீதம், 132 சங்கீதம் வாசிக்கலாம். தாயின் பால் மறந்த குழந்தையை போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையை போல் இருக்கிறது. இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை. என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் மறவிடுவதும் இல்லை என்று ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினார். நாம் எப்பிராத்தாவிலே அதன் செய்தியை கேட்டு வனத்தின் வெளிகளில் அதை கண்டோம். அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதபடியில் பணிவோம். கர்த்தாவே, உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாவர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளும். உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கம்பீரிப்பார்களாக. நீர் அபிஷேகம் பண்ணுவித்த முகத்தை உமது தாசனாகிய தாவீது நிமித்தம் புறக்கணியாதிரும். உன் குமாரர் என் உடன்படிக்கையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார். அவர் தவற மாட்டார். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாக்கும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருகிறேன். அது ஏழைகளை அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். நான் அபிஷேகம் பண்ணிவிட்டவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாசித்ததான இந்த 2 சங்கீதத்திலே 131 சங்கீதமானது தாவீது பாடினதான சங்கீதம் அல்லது தாவீதினாலே எழுதப்பட்ட சங்கீதம். ஆனால் 132 சங்கீதமானது தாவீது எழுதின சங்கீதம் அல்ல, தாவீதை பற்றி பாடப்பட்டதான சங்கீதம். தாவீதை பற்றி அந்த வாசித்ததான அந்த சங்கீதத்தில் நீங்கள் கவனித்திருப்பீர்கள். அதில் அனைத்து காரியங்களும் தாவீதை பற்றி சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த சங்கீதத்தை தாவீது பாடவில்லை. இது 2 சங்கீதமும் ஆரோகண சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 131 சங்கீதத்திலே தாவீது தன்னுடைய நிலையை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தாவீதினுடைய நிலை, அவர் தன்னை குறித்து சொல்லுகிறார். 131 சங்கீதத்திலே வாசிக்கலாம். 1 வசனம். கர்த்தாவே, என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமையுள்ளவைகளும் அல்ல. பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுவதும் இல்லை. இங்கே தாவீது தன்னுடைய உண்மை தன்மையை அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவனுடைய வாழ்நாட்களிலே அவன் எப்படி இருந்தான்? அவன் சொல்லுகிறான், நான் என்னுடைய இருதயம் இருமாப்புள்ளது அல்ல. நான் ஆண்டவர் என்னிடத்திலே பேசும்போது அதை நான் மாற்றிக்கொண்டேன். என்னுடைய இருதயம் உண்மை உள்ளதாக இருந்தது. ஆண்டவருக்கு முன்பதாக நான் உண்மை உள்ளவனாய் இருந்தேன். ஆண்டவர் சொல்லுகிறதான காரியங்களை
நான் ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய இருதயம் இருமாப்பாய் அல்ல என்பதை அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தாவீதுனுடைய வாழ்க்கை நம்ம அனைவருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வாழ்க்கை. அந்த அவனுடைய வாழ்க்கையிலே அவன் 3 முறை தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். 3 முக்கியமான சம்பவங்கள். அதில் ஒன்று, பட்சேபால் விஷயத்திலே தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவத்தை அவன் செய்கிறான் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக, ஆவிக்குரிய காரியத்திலே ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னபோது அதை உடன்படிக்கை பெட்டியை தோல் மேலே சுமந்து கொண்டு வர வேண்டும். ஆனால் அதை அவன் வண்டியிலே வைத்து கொண்டு வருகிறான். கர்த்தருடைய கோபம் அங்கே வந்தது என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, சமுதாயத்திலே ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்திருந்தார். அப்பொழுது தாவீது சொல்லுகிறான், இந்த ஜனங்களை எல்லாம் என்ன வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்பொழுது அவன் படைத்தலைவனாக இருந்ததான யோவாப் சொல்லுகிறார், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை என்று சொன்ன போதும் தாவீது சொல்லுகிறான், அதை தொகையிடுங்கள், எண்ணி தொகையிடுங்கள் என்று சொன்னபோது கர்த்தருடைய கோபம் மூண்டது. இது தாவீதினுடைய வாழ்க்கையிலே நடந்ததான 3 முக்கியமான தவறுகள். அந்த தவறு நிமித்தமாக ஆண்டவர் கோபம் அடைந்தார் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நேரத்திலே இந்த 3 முறையும் ஆண்டவர் அவனுக்கு உணர்த்துகிறார். அந்த உணர்த்தின போது அவனுடைய இருதயம் எப்படி இருந்தது என்றால், இருமாப்புள்ளதாக அல்ல, இலகின ஒரு இருதயத்தோடு அவன் ஆண்டவர் சொன்னதை அவன் ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் ஹானஸ்டா இருக்கிறேன், ஆண்டவரே, நான் உண்மையா இருக்கிறேன். நீங்க என்ன சொல்லி, நான் தவறி விட்டேன், ஆனா நீங்க சொல்லுகிறது நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், திரும்பமா உங்களுடைய சமூகத்தில் வருகிறேன் என்று சொல்லி தாவீது தன்னை ஏற்றுக்கொள்கிற, ஆண்டவர் சொல்லுகிறதை ஏற்றுக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். என்னுடைய இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டுமை உள்ளவைகளும் அல்ல, மேட்டுமை உள்ளவைகள் அல்ல, நான் உங்களுடைய சமூகத்துல உண்மையா இருக்கிற ஆண்டவர், என் நிலைமை உங்களுக்கு தெரியும், நீங்க சொல்லுகிறதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று இந்த தாவீது இந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக அவன் சொல்லுகிறதான காரியம், அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன், என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையைப் போல இருக்கிறது. இரண்டாவதாக தாவீது இங்கே அவனுடைய தாழ்மையை நாம் பார்க்கிறோம். தாழ்மை, பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். முதலாவது, ஆண்டவர் சொன்னதான காரியத்தை அவன் ஏற்றுக்கொண்டான், இருமாப்புள்ளதாக அல்ல என்று பார்த்தோம். இங்கே அவன் எப்படிப்பட்டவனாயிருந்தான் என்றால், தாழ்மையாக ஆண்டவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவனாய் இருந்தான். ஆண்டவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டவனாய் இருந்தான். ஆண்டவர் சுட்டி காட்டும் போது தன்னை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறதான காரியத்தை முதலில் அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். இரண்டாவதாக அவன் ஆண்டவருடைய சித்தத்தை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆண்டவருடைய சித்தம் இவனுடைய வாழ்க்கையில இவன் விரும்புகிறது என்னவென்றால், எப்படியாவது நான் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவன் யோசிக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அது உன்னுடைய விருப்பம்பா, நீ தேவனுடைய ஆலயத்துக்கு எல்லாம் திட்டம் பண்ணு, ஆனா நீ அதை என்ன பண்ண மாட்ட, செய்ய மாட்ட. உன்னுடைய கர்ப்ப பிறப்பாகிய சாலமோன் அதை என்ன பண்ணுவான், செய்வான் அப்படின்னு சொன்னபோது அதை அவன் எப்படி ஏற்றுக்கொண்டான் என்றால், பால் மறந்த குழந்தையை போல என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். ஆண்டவருடைய சித்தத்தை அவன் ஏற்றுக்கொண்டான். ஆண்டவர் சுட்டி காட்டினதை ஏற்றுக்கொண்டான். தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் காண்பிக்கிறதான காரியத்தை அவன் ஏற்றுக்கொண்டான்.
இரண்டாவதாக ஆண்டவருடைய சித்தத்தை அவன் ஏற்றுக்கொண்டான். தாழ்மையா இருந்து, அந்த இடத்துல பார்க்கிறோம், என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையை போல் இருக்கிறது. பால் மறந்த குழந்தையை போல், அது தாழ்மையை குறிக்கிறது. பால் மறந்த குழந்தை என்ன சொன்னாலும் கேட்கும். தாழ்மை, தாழ்மை. முதலாவதாக ஹானஸ்ட், உண்மையா அவன் என்ன பண்ணா, ஏற்றுக்கொண்டான். நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே நீ சுற்றி காட்டுகிறது, ஹானஸ்டா ஏற்றுக்கொண்டான். இரண்டாவது, ஆண்டவருடைய சித்தத்தை அவன் ஹம்புலா ஏற்றுக்கொண்டான், தாழ்மையாய் அவன் என்ன பண்ணான், ஏற்றுக்கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் பல நேரங்களிலே தாவீதோடு அவன் யுத்தம் பண்ண போகும்போது பல நேரங்களிலே பல விதமாக அவனை நடத்தினதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு முறை யுத்தம் பண்ணும் போதும் ஒவ்வொரு விதமாக ஆண்டவர் அவனை நடத்துகிறார். ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய சித்தத்தை அவன் அறிந்து அதை தாழ்மையா ஏற்றுக்கொள்கிறதை பார்க்கும். பெலிஸ்தேர் மேலே யுத்தத்துக்கு போகிறான். சிக்லாகிலே அவன் யுத்தத்துக்கு போகிறான். இப்படி அவன் பல நேரங்களிலே யுத்தத்துக்கு போகும்போது ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் சொல்லுவார், இந்த முறை நீ அந்த முசுக்கோட்டையின் செடியை நீ கவனித்து பார், அதுக்கு முன்னாடி நான் போவேன். நான் போவது எப்படி உனக்கு தெரியும்னா, அந்த முசுக்கோட்டையினுடைய அந்த நுனி அப்படியே அசையும். அப்போது நான் போகிறேன் என்று நீ அறிந்து கொள்வாய். நீ பின்னாக யுத்தத்துக்கு போ. ஒவ்வொரு முறையும் சிக்லாக்ல ஆண்டவர் அவன் போய் கேட்பான், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், அந்த தண்டை பின்தொடர்ந்து போ என்று சொல்வார். இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் ஆண்டவர் சொல்லுகிறதான காரியத்தை அவன் உண்மையாய் அவன் ஏற்றுக்கொண்டான். அது மட்டுமல்ல, தாழ்மையாய் ஏற்றுக்கொண்டான். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே நீங்க ஒவ்வொரு முறை ஒவ்வொரு மாதிரி சொல்றீங்க? ஆண்டவருடைய யுத்தம், ஆண்டவர் யுத்தம் பண்ணுகிறார். அந்த யுத்தம் எல்லாமே ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாகத்தான் இருக்கிறது. ஆண்டவர் செய்கிறதான எல்லா யுத்தத்தையும் நீங்க வேதத்தில் எடுத்து வாசித்து பார்ப்போம்னால், மக்கள் தான் யுத்தம் செய்கிறார்கள். அமலேக்கியரோடு யோசுவா யுத்தம் பண்ணுகிறான். மீதியானியரோடு கிதியோன் யுத்தம் பண்ணுகிறான். இப்படி பல யுத்தங்களை பெலிஸ்தியரோடு தாவீது யுத்தம் பண்ணுகிறான். இப்படி ஒவ்வொரு யுத்தங்களையும் நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்றால், யோசுவாவினுடைய புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பல யுத்தம் எடுத்து வாசிக்க வேண்டாம், பல யுத்தங்களை அந்த இடத்துல பார்க்கிறோம். யோசுவா இரவு முழுவதும் நடந்து சென்று அங்கே கிபியோனேரை முறியடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிபியோனுக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி எல்லா யுத்தத்திலையும் கடைசியில பார்த்தோன்னா, யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் என்னப்பா, மோசே யுத்தம் பண்றாரு, யோசுவா யுத்தம் பண்றாரு, தாவீது யுத்தம் பண்றாரு, ஆனா வேதம் என்ன சொல்லுது? யுத்தம் கர்த்தருடையது. ஏனென்றால் யுத்தத்தை நடத்துகிறவர், யுத்தத்தினுடைய எதிராளியை அறிந்தவர் யார் என்றால் ஆண்டவர். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். அதை சரியாக தாவீது அறிந்தவனாய் இருந்தான். அதனாலதான் ஆண்டவரே, நான் யுத்தம் பண்ணதுக்கு போறேன், ஆனாலும் நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சித்தத்தை அவன் ஏற்றுக்கொள்ளும். ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு ஆண்டவர் செய்தான யுத்தத்தை நீங்க யோசித்து பாருங்க. மோசே எகிப்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ சும்மா இருங்கப்பா, நீங்க எந்த காரியம் பண்ண வேணாம், நீங்க சும்மா இருங்க, இன்று கண்ட எகிப்தியனை நீ என்றைக்கும். ஆண்டவர் அங்கே யுத்தம் பண்ணினார். யோசுவா யுத்தம் பண்ணுகிறான். அங்க என்ன யுத்தினா, ஆரோனும் ஊரும் மோசேயினுடைய கரங்களை தூக்கி பிடிக்கிறார்கள். மீதியான இடத்துல யுத்தம் பண்ணும்போது, யுத்தத்துக்கு நீங்க என்ன எடுத்துட்டு போகணும்? பானை, தீவெட்டி, எக்காலம். இதே யுத்தத்துக்கு எடுத்துட்டு போற ஆயுதம் அது கிடையாது. ஆனா ஆண்டவர் ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லுகிறார். அதை தாவீது
தன்னுடைய வாழ்க்கையில அதிகமான அவன் யுத்தம் பண்ணும்போது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அதை தாழ்மையாய் ஏற்றுக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். காரணம், யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் கர்த்தருடையது. எதிராளியை அவர் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு யுத்தியை பயன்படுத்தணும். அந்த யுத்தி எல்லாவற்றையும் ஆண்டவர் தாவீதுக்கு சொல்லுகிறார். அந்த தாவீது அதை தாழ்மையாய் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆண்டவருடைய சித்தத்தை அவன் தாழ்மையாய் ஏற்றுக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. 3ஆவதாக அவனுக்கு ஒரு நம்பிக்கை, ஹோப், நம்பிக்கை. ஆண்டவர் சுட்டி காட்டும் போது உண்மையாய் ஹானஸ்டா அதை ஏற்றுக்கொள்ளுகிறான். 2ஆவதாக ஹம்புலா ஏற்றுக்கொள்ளுகிறான். 3ஆவதாக அவனுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு ஹோப் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹோப், தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை. நான் இந்த காரியத்தை என்னால முடிக்க முடியல, ஆனா கண்டிப்பா ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னுடைய விருப்பத்தை கண்டிப்பா ஆண்டவர் நிறைவேற்றுவார். என் மூலமா நிறைவேற்ற விட்டாலும் பரவாயில்லை, ஆனால் என்னுடைய காரியத்தை, என்னுடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி தாவீது தன்னை குறித்து இந்த சங்கீதத்துல சொன்னாலும் 132ஆம் சங்கீதத்துல தாவீதை குறித்து தான் பார்க்கிறோம். ஆனால் தாவீது இந்த சங்கீதத்தை அவன் எழுதவில்லை அல்லது பாடவில்லை. அப்படி என்றால் இந்த சங்கீதத்தை நாம் பார்ப்போமே, ஆனால் தாவீதை குறித்து சொல்லப்படுகிறது. அது தாவீதினாலே பாடப்பட்ட சங்கீதம். இது தாவீதை பற்றி பாடப்பட்டதான சங்கீதம். இத தாவீதை குறித்து இவர்கள் பாடுவதற்கு, இவர்கள் தாவீதை முக்கியப்படுத்துவதற்கு காரணம் என்ன? தாவீது சொல்றான், ஆண்டவர் சொல்லும்போது அப்படியே நான் என்ன பண்ண, உண்மையா ஏற்றுக்கொண்டேன். ஆண்டவர் அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தும் போது நான் தாழ்மையாய் அதை ஏற்றுக்கொண்டேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்று தாவீது சொல்லுகிறான். ஆனா இங்க தாவீதை குறித்து மற்றவர்கள் பாடுகிறார்கள், மற்றவர்கள் சொல்லுகிறார்கள். தாவீதை குறித்து மற்றவர்கள் சொல்லுவதற்கு காரணம் என்ன? காரணம் என்ன? வாசிக்கலாம். 2ஆம் வசனம். நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும். 3ஆம் வசனம். என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை. 7ஆம் வசனம். அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதப்படியில் பணிவோம். ஆமா. 5ஆம் வசனம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். ஒரு பொருத்தனை அவன் பண்ணினான். தாவீதை குறித்து மற்றவர்கள் சொல்லுவதற்கு காரணம் என்ன? தாவீதை குறித்து அவன் சொன்னான், அது அல்ல, மற்றவர்கள் சொல்லுகிறார்கள் தாவீதை குறித்து. அதற்கு காரணம் என்னவென்றால் அவன் எடுத்ததான ஒரு பொருத்தனை. அவன் ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். எப்படியாவது நான் தேவனுடைய ஆலயத்தை நான் கட்ட வேண்டும். எப்படியாவது நான் மட்டும் மச்சு பாவப்பட்டதான வீட்டிலே நான் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஆனா இனி நான் கட்டல்ல ஏறப்போவது இல்லை. நான் என் வீடாகிய கூடாரத்துக்குள் பிரவேசிப்பது இல்லை. அந்த மச்சு பாவப்பட்ட வீட்டுக்குள்ள நான் போவதில்லை. உடன்படிக்கை பெட்டி திரைக்குள்ளே இருக்கிறது. அதற்கு ஒரு ஆலயத்தை நான் கட்ட வேண்டுமே என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணினான், ஒரு முடிவு எடுத்தான். அந்த முடிவு, அவன் எடுத்ததான அந்த தீர்மானம் மற்றவர்கள் தாவீதை பற்றி பேச வைத்தது. அல்லேலூயா. அவன் பேசினான்பா. இப்ப மற்றவங்க பேசுறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, அவன் எடுத்த தீர்மானத்தை பேசுறான். தேவஜனமே, இன்றைக்கு நாம் எடுக்கிற தீர்மானம்
நாளைக்கு நாம் யார் என்பதை அதுதான் நிர்ணயிக்கிறது. இன்றைக்கு நாம் எடுக்கிறதான ஒரு முடிவு, இன்றைக்கு நாம் எடுக்கிறதான ஒரு பொருத்தனை நாளைக்கு நாம் யார் என்பதை அது காண்பிக்கும். இன்னைக்கு தாவீது ஒரு முடிவு எடுத்தான், அவன் செய்யல. ஆனா அவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னா, எல்லாத்தையும் சபதரித்து எல்லாத்தையும் திட்டமிட்டு வைத்தான் என்று பார்க்கிறோம். 1 நாளாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கணும். நேரம் இல்லை நமக்கு, அதனால 19ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கணும். 1 நாளாகமும் 28:19. இந்த மாதிரியின்படி, எந்த மாதிரி? அவன் இதற்கு முன்பாக 13ல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா அவன் எல்லா மாதிரியும் என்ன பண்றான், வைத்து வைக்கிறதை பார்க்கிறோம். வாசிக்கலாம். சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதப்பட்டது என்றான், எழுதி கொடுக்கப்பட்டது என்றான். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி பலம் கொண்டு தைரியமாயிருந்து, நீ பலம் கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, நீ பயப்படாதப்பா, கலங்காத, கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார், என் தேவன் உன்னோடனே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரு மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார். நீ இதை செய்து கண்டிப்பா முடிப்பாய். நான் ஒரு பொருத்தனை பண்ணினேன், நான் ஒரு தீர்மானத்தை எடுத்தேன், அதற்காக எல்லாவற்றையும் நான் சமதரித்து வைத்தேன். அது மட்டுமல்ல, ஒரு மாதிரியை வைத்திருக்கிறேன். இத மாதிரி நீ செய், கண்டிப்பா நீ இந்த காரியத்தை செய்து முடிப்பாய். கர்த்தர் உன்னோடு இருந்து இதை செய்து முடிப்பார் என்று அவன் அவ்வளவு திட்டமாய் இருந்தான். அதுதான் மற்றவர்கள் அவனை குறித்து பேச வைத்தது. என்ன பேசினாங்க அப்படின்னு சொன்னா, 3 காரியத்தை இந்த சங்கீதத்தில் அவர்கள் பேசுகிறார்கள். 3 அநேக காரியங்கள் உண்டு, 3 முக்கியமான காரியம். ஒன்று, தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயம், ஆலயத்தை குறித்து அவர்கள் பேசுகிறார்கள். நாம் வாசித்ததான அந்த வசனத்திலே நாம் பார்க்கலாம். முதல் 7 வசனங்களிலே அவன் ஆலயத்தை குறித்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். 8ஆம் வசனத்துல ஸ்தாபர ஸ்தலம், ஸ்தாபர ஸ்தலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய அந்த ஆலயத்தை குறித்து அவன் பேசுகிறான். இரண்டாவதாக அவன் பேசுகிறதான, அவர்கள் பேசினதான காரியம் என்னவென்றால், தாவீதை குறித்து அவர்கள் பேசின காரியம். வாசிக்கலாம் 12ஆம் வசனம். நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவற மாட்டார். இங்கே சொல்லப்படுகிறதான காரியம் சிங்காசனம். சிங்காசனம் ஒன்று ஆலயம், அடுத்தது சிங்காசனம். சிங்காசனம் இங்கே வேதத்தில் நாம் பார்ப்போமே ஆனால், புதிய ஏற்பாடின் நாட்கள்ல இந்த ஆலயமும் இந்த சிங்காசனமும் அல்லது ஆலயமும் ராஜதிகத்துவம் ஒன்றாக இணைந்து செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இதை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிச்சிடறேன், நேரம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீஷர்கள் இருந்தார்கள். அதிலே உள்வட்டம் என்று சொல்லப்படுகிறதான 3 சீஷர்கள் முக்கியமானவர்களா இருந்தார்கள். அது யார் என்றால் நமக்கு தெரியும், பேதுரு, யோவான், யாக்கோபு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிற்பாடு யாக்கோபு முதலாவதாக மரித்து போகிறார். அதற்கு பிற்பாடு யோவானும் பேதுரும் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார்கள். இந்த 2 பேரும் எங்க போனாலும் ஒன்னாதான் தேவனுடைய ஆலயத்துக்கு ஒன்னா போவாங்க. முதல் அவங்க அந்த சப்பானியை சுகமாக்கும் போது 2 பேரும் ஒன்னா இருந்தாலும் அவங்களுடைய காரியங்கள் வேற மாதிரி இருந்தது. ஆனா 2 பேரும் ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க. பேதுருவினுடைய நிருபத்தில் நாம் பார்ப்போமே ஆனால், ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கினீர். 2ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிக்க வேணாம். நீங்களோ அந்த காலத்திலிருந்து உங்களை ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டதான சந்ததியாயும் ஆசாரிய கூட்டமாகவும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக என்று அவர் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். யோவான் சொல்லும் போது வெளிப்படுத்தல பார்க்கிறோம், இதே மாதிரி ராஜாக்கள் ஆசாரியர்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ராஜா
ஆசாரியன். ராஜா ஆசாரியன் இது இணைந்துதான் போகும். அதை தான் தாவீதும் சொல்லுகிறார், என் கையில என்ன இருக்கிறது? கோலும் தடியும். கோலும் தடியும். அதை விவரித்து சொல்லுவதற்கு நேரம் இல்லை. ஒன்னு ராஜரிகத்தை காட்டுகிறது, ஒன்னு ஆசாரியத்துவத்தை காட்டுகிறது. தாவீதை குறித்து மற்றவர்கள் பேசினாங்க. என்ன பேசினாங்கன்னா, ஆலயத்தை குறித்து பேசினாங்க, சிங்காசனத்தை குறித்து பேசினாங்க. அது மட்டும் அல்ல, கடைசியாக வாசிக்கலாம் 17ஆம் வசனம். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்த பண்ணினேன். 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 7ஆம் வசனம். அவருடைய வாசஸ்தலத்தில் பிரவேசித்து அவர் பாதப்படியில் பணிவோம். அவருடைய பாதப்படியில் பணிவோம். 13ஆம் வசனம். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு. சீயோனை தெரிந்து கொண்டு. சீயோனை தெரிந்து கொண்டு. மூன்றாவதாக அங்க சொல்லப்படுகிறதான காரியம் என்னவென்றால், ஒரு நகரத்தை, ஆலயம், சிங்காசனம், ஒரு நகரம். அந்த நகரம் சீயோன் நகரம். எடுத்து வாசிப்பதற்கு நேரம் இல்லை. 2 சாமுவேல் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான் என்று பார்க்கிறோம். அது தாவீதினுடைய நகரமாக மாறிற்று. மற்றவர்கள் தாவீதை குறித்து சொன்னார்கள், அவன் ஆலயத்தின் மேல் இருந்ததான வாஞ்சை, சிங்காசனத்தின் மேல் இருந்ததான வாஞ்சை, அவனுடைய குமாரன் அந்த சிங்காசனத்திலே என்றென்றைக்கும் இருப்பான். நிலையான சிங்காசனமாக அந்த சிங்காசனம் மாறினது. அடுத்தது ஒரு நகரம். அது என்ன நகரம் என்றால் சீயோன். சீயோன். இன்னும் நிறைய காரியங்கள் அந்த சங்கீதத்துல இருக்கு. நீங்க வாசித்து பாருங்க. ஆண்டவர் உங்களோடு பேச அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நகரம், இந்த ராஜரீகம் இதெல்லாம் நிலை நிற்கணும்னு சொன்னா, ஆண்டவர் அவன் என்ன பண்ணார்னா, ஒரு கொம்பை வாசித்தோம். இப்ப 17ஆம் வசனத்துல கொம்பை முளை. கொம்பு என்பது வல்லமையை குறிக்கிறதா இருக்கிறது. அந்த வல்லமை தேவ வல்லமை, தேவ அபிஷேகம். இதனால அவனுடைய சிங்காசனம் நிலையாய் என்றென்றைக்கும் நிற்கக்கூடியதா இருக்கிறது. இங்கே மற்றவர்கள் தாவீதை குறித்து சொல்லுகிறார்கள். அதுக்கு காரணம் என்னவென்றால், அவன் எடுத்ததான தீர்மானம், அவன் எடுத்ததான முடிவு, அவன் எடுத்ததான ஒரு பொருத்தனை. அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, ஆலயத்தை குறித்து சொன்னார்கள், சிங்காசனத்தை குறித்து சொன்னார்கள், நகரத்தை குறித்து சொன்னார்கள். இன்றைக்கு நம்மை குறித்து மற்றவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள்? இன்னைக்கு நம்ம எடுக்கிற முடிவை பொறுத்துதான் நாளைக்கு மற்றவர்கள் நம்மை குறித்து பேசுவார்கள். கண்ணில் மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, தாவீது ஒரு தீர்மானம் பண்ணினார். மற்றவர்கள் அதை குறித்து பாடினார்களே. இன்றைக்கு நாங்க எடுக்கிற தீர்மானம் மற்றவர்களாலே அங்கீகரிக்கப்பட, மற்றவர்கள் அதை பேச, அதை நிலை நிற்க, ஆண்டவரே சரியான தீர்மானங்களை நாங்கள் எடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, தாவீது தன்னை குறித்து சொன்னது மாத்திரமல்லப்பா, தாவீதை குறித்து மற்றவர்கள் சொன்னார்களே. நாங்களும் ஆண்டவரே எங்களை நாங்கள் சரியாய் புரிந்து கொள்ள, மற்றவர்கள் ஆண்டவரே எங்களை குறித்து சொல்லுகிற அளவுக்கு, ஆண்டவரே எங்களை குறித்து உம்மை மகிமைப்படுத்துகிற அளவுக்கு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சரியான தீர்மானங்களை எடுக்க உதவி செய்யும். தேவ ஜனத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நாளிலே அவர்கள் கையிட்டு செய்கிறதான ஒவ்வொரு காரியத்துக்கு தேவையான கிருபையை கர்த்தர் நீ கட்டளையிடுவீராக. பலனை கர்த்தர் நீ கட்டளையிடுவீராக. உடைய வழி நடத்துதலை கர்த்தர் நீ கட்டளையிடுவீராக. ஹல்லேலூயா. உடைய தெய்வீக பாதுகாப்பை கர்த்தர் நீ கட்டளையிடு. தேவ ஜனத்தை ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம்.
ரட்சகர் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you. God bless you.